காதலிக்கு பாடம் புகட்டிய முன்னாள் காதலன். காதல் தோல்வி அடைந்த ஒரு நண்பரோட உண்மையான கதை இது. காலேஜ் கடைசி நாள். தீபக் மற்றும் நித்யா சந்திக்கிற அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். 4 வருஷத்து காதல். இனி அடிக்கடி பார்க்க முடியாது. அதனால் ஏதாவது ஐடியா சொல்வான்னு காத்திருந்தான். தூரத்தில் நித்யா வருவதை பார்த்தான். தனது தலைமுடிகளை சரி செய்து கொண்டான். நித்யா அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அமைதியா தன்னோட பேக்ல இருந்த கவரை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தான். அவன் வாங்கி படிச்சுட்டு அதிர்ச்சியா திரும்பி, என்ன நித்யா, கல்யாண பத்திரிக்கை தர்ற? இன்னும் 4 நாளில் கல்யாணமா? இப்போ சொல்கிற? இப்போ நான் என்ன பண்ணுறது? பரவாயில்ல நித்யா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போடுறேன். நமக்கு நாளைக்கே கல்யாணம், நீ கவலைப்படாத. ரிதம் அவள் அமைதியாக. தீபக், அமைதியாயிரு. எனக்கு தெரிஞ்சுதான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உனக்கு தெரிஞ்சா ஒன்று சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு என்னையே சுற்றி சுற்றி வருவேன், இல்லை சரக்கு அடிச்சுட்டு வந்து ரகலை பண்ணுவேன். அதனால தான் சொல்லலை. காலேஜில் லவ் ரொம்ப சகஜம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது தீபக். அதுக்கு நீ எனக்கு இப்போ தயாராக இல்லை. உனக்காக காத்திருக்கவும் என் மனசு வரலை. துபாயில் வேலை, கை நிறைய சம்பளம். நானும் அங்கேயே போக போகிறேன். நீ இனி வேலை தேடணும், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும். அது வரைக்கும் நான் காத்திருக்கணும். சாரி, என்னால் முடியாது. நான் கிளம்புறேன் தீபக். மறுபடியும் ஒரு பெரிய சாரி என்றவாறு அவள் கிளம்பி போயிட்டே இருந்தாள். 3 வருஷம் கழிச்சு தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு முதல் நாள் இந்தியா வந்தடைந்தாள். கல்யாண வீட்டில் அனைவரும் திட்டினார்கள். ஏமா, உன் தங்கச்சி கல்யாணம்? கடைசி நேரத்தில் வந்திருக்கியம்மா என்றதும் பதிலுக்கு இவள், இல்லைங்க, அவருக்கும் எனக்கும் லீவ் கிடைக்கல என்று சமாளித்தாள். மாப்பிள்ளை மண்டபம் வந்ததும் நித்யா ஆரத்தி எடுக்க சென்றாள். மாப்பிள்ளையை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். அது தீபக். இரவு 11 மணி இருக்கும். மாடியில் தனிமையில் நடப்பது எதுவும் புரியாமல் குழம்பி போய் நின்றிருந்தாள். அப்போது அவள் பின்னால் யாரோ வருவதைக் கண்டு திரும்ப இருட்டிலிருந்து தீபக் வெளிச்சத்துக்கு வந்து அவள் முன் நின்று, என்ன நித்யா, குழப்பமா இருக்கா? இவன் எங்கடா இங்கே வந்தானே? 4 வருஷம் பழகிட்டு 4 நிமிஷத்துக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவீங்க. நாங்கள் அவங்கள நினச்சி சாகணும்ல. நீ என்னை தூக்கி எறிஞ்சப்போ ரொம்ப வலிச்சது ஒரு 2 நாள். அப்புறம் முடிவு பண்ணி வெறித்தனமாக ஒழிச்சேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம், உன் புருஷனை விட அதிகம், அருமையாக செட்டில் ஆயிட்டேன். ஆனால் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியணும். அதனால தான் உன் தங்கச்சியை பொண்ணு கேட்டு வந்தோம். நான் உன் தங்கச்சி எப்படி தேவதை மாதிரி வச்சு வாழ வைக்க போகிறத நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னை இழந்த வழியை நீ உணர்ந்தே ஆகணும் என்று வேட்டியை மடித்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தான்.